இந்த ஜனத்தின் வழி. கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது, கர்த்தர் ஏசாயாவுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார், அவரை உற்சாகப்படுத்துகிறார். ஏசாயா கர்த்தருடைய ஜனத்துக்கு அதே வார்த்தைகளை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது நாம் கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. கர்த்தரிடத்தில் மாத்திரம் பயபக்தியோடு இருக்க வேண்டும். மனுஷர் யாருக்கும் பயப்படக்கூடாது. இந்த சத்தியத்தை கர்த்தர் ஏசாயாவுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினார் என்று ஏசாயா சொல்லுகிறார். யூதாவின் புத்திரர் பேசுவது போல ஏசாயா பேசக்கூடாது. அவர்கள் செய்வது போல ஏசாயா செய்யவும் கூடாது. சீரியரும் இஸ்ரவேலரும் தங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தபோது யூதாவின் புத்திரர் அசீரியரோடு சமாதான உடன்படிக்கை செய்தார்கள். அவர்கள் செய்தது போல ஏசாயா செய்யக்கூடாது. தாவீதின் வம்சத்தார் அசீரியரின் உதவியை நாடினார்கள். ஏசாயா அவர்களைப் போல அசீரியரின் உதவியை நாடாமல் கர்த்தரின் உதவியை மாத்திரமே நாட வேண்டும். தாவீதின் வம்சத்தார் எல்லோரும் ஒரு வழியாக போனால் ஏசாயாவும் அதே வழியில் போக வேண்டும் என்னும் அவசியம் எதுவும் இல்லை. கர்த்தர் எந்த வழியில் தன்னை வழி நடத்துகிறாரோ அந்த வழியில் மாத்திரமே ஏசாயா போக வேண்டும். கர்த்தருடைய பலத்த கரம் ஏசாயாவின் மீது அமர்ந்திருக்கிறது. கர்த்தரே ஏசாயாவை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். ஏசாயா கர்த்தருடைய அடிச்சுவடுகளை மாத்திரமே பின்பற்றி செல்ல வேண்டும். திரளான யூத ஜனத்தாரின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய வழி நடத்துதலுக்கும் மாத்திரமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆனால் இக்காலத்தில் ஆவிக்குரிய தலைவர்கள் கூட கர்த்தருடைய வழியில் நடவாமல் திரளான ஜனங்களுடைய வழியில் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கூட்டத்தோடு கூட்டமாக போய்விட்டால் அது தங்களுக்கு எளிதாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். தங்களுக்கு பிரச்சனைகளும் வேதனைகளும் பாடுகளும் வரும்போது அவற்றை சந்திப்பதற்கு பயந்து கொண்டு திரள் கூட்டத்தாரோடு ஒப்புரவாகி விடுகிறார்கள். ஊருக்கு ஒத்த வேஷம் போடுகிறார்கள். ஏசாயா அப்படிப்பட்ட தப்பிதத்தை செய்துவிடக் கூடாது என்று கர்த்தர் அவருக்கு புத்தி சொல்லுகிறார். யூதா பயப்படக்கூடாது. ஏனெனில் கர்த்தருடைய கரம் யூதாவின் மேல் அமர்ந்திருக்கிறது. சீரியாவிற்கோ எப்ராயீமிற்கோ அசீரியாவிற்கோ யூதா பயப்படக்கூடாது.